கிறிஸ்தவ, நான் யாரையும் குறை சொல்வதற்கு அல்ல, கிறிஸ்தவ ஜீவியத்திலே நிறைய மேலோட்டமான வாழ்க்கை வர ஆரம்பித்து விட்டது. கிறிஸ்தவ ஜீவியத்திலே நிறைய பாரம்பரியங்கள் வர ஆரம்பித்து விட்டது. மற்றவர்களை பார்த்து அதே பழக்கங்களை நாமும் செய்தால் கிறிஸ்தவர்கள் என்கிற எண்ணங்கள் வந்துவிட்டது. இல்லை, இந்த ஊற்றாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் என்ன செய்தாராம்? 13வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சகரியா 13:1. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். எருசலேமிலிருந்து நீங்கள் நதியாய் பாய வேண்டும் என்றால், எருசலேமிலிருந்து உங்கள் ஜீவியம், உங்கள் குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு நதியை போல பாய்வதற்கு முன்பாக அந்த எருசலேமுக்கென்று திறக்கப்பட்ட ஒரு ஊற்று இருக்கிறது. அதுதான் சிலுவையின் ஊற்று. அல்லேலூயா. அதான் அழகாய் சொல்லுது. அந்நாளிலே, இந்த சகரியா புஸ்தகத்துல எங்கெல்லாம் அந்நாளிலேன்னு வருகிறதோ அதெல்லாம் இந்த கடைசி நாட்களை குறித்து சொல்லுகிறது, சபையின் நாட்களை குறித்து சொல்லுகிறது. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்கும் ஊற்று. அப்ப எருசலேம் குடிகள் அவர்கள் நதியாய் மாறுவதற்கு முன்பு எல்லா நதிக்குமே ஒரு ஊற்று இருக்கும். அப்படிதானே? வட இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா, நேபாளுக்கு வந்தீங்கன்னா ஃபுல்லா நிறைய நதிகளை பார்க்கலாம். சின்ன சின்ன காட்டு ஆறுகள் நிறைய இருக்கும், ஊற்றுகள் நிறைய இருக்கும். நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு ஊற்றுகளை பார்க்க முடியாது. மலைக்கு மேல ஒரு ஊற்று இருக்கும். அந்த ஊத்துல இருந்து வர்ற தண்ணி அந்த மலையை சுற்றி உள்ள நிறைய கிராமங்களுக்கு வருடம் முழுவதும் தண்ணி கொடுக்கும். அதனால என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய கருப்பு கலர்ல ஒரு டியூப்பை மட்டும்தான் அந்த ஊத்துக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. அதுல இருந்து அந்த பிரஷர்லயே எந்த மோட்டரும் இருக்காது. அந்த தண்ணி கிராமத்துக்கு வரும். அங்க இருந்து ஒவ்வொரு கிராமங்களுக்கு பிரிந்து அதை கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஊற்றினுடைய இடத்துல இருந்து எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வர முடியுன்றது நாங்கள் நேரடியாக அங்கே பார்க்கக்கூடிய இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறோம். இங்க ஆண்டவர் அழகா சொல்றாரு, எருசலேமில் இருந்து நதிகள் பாய்வதற்கு முன்னால எருசலேமை சுத்திகரிப்பதற்கு ஒரு ஊற்றையும் கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஊற்று என்ன செய்யும்? பாவத்தையும் அழுக்கையும் கழுவுவதற்கு அது உதவி செய்யும். அப்ப முதல் ஆயத்தமே என்ன ஆயத்தம்? நான் நதியாய் ஓட வேண்டும் என்றால், என் ஜீவியம் மாற வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்க்கை சிலுவையின் ஊற்றினால் கழுவப்பட்டிருக்க வேண்டும். நான் மருத்துவ கல்லூரியிலே திருநெல்வேலியிலே படிக்கும் பொழுதுதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இந்த உலகத்தினுடைய பாவ பழக்கங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே இருந்தது. எல்லா கெட்ட பழக்கங்கள், பாவ சுபாவங்கள், இவைகளுக்கு செய்தேன் என்று சொல்ல மாட்டேன், அவைகளுக்கு அடிமையா இருந்தேன். அந்த சூழ்நிலையில் தான் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் ஒரு பயங்கரமான மன உளைச்சலுக்கு நான் ஆளாக்கப்பட்டு, தற்கொலை ஒன்றுதான் வழி என்று சொல்லி சூசைட் பாயிண்ட்டுக்கு நான் போய் தேவையான கடிதங்கள் எல்லாம் எழுதி, மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர், என்னுடைய கல்லூரி முதல்வர், என்னுடைய குடும்பம், இவைகளுக்கெல்லாம் எழுதி வைத்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளை சூஸ் பண்ணி அதிலே ட்ரெயின் ஆக்சிடென்ட் மூலமாய் மரிக்க வேண்டும் என்கிற முடிவிலே நான் இருந்த பொழுது, 4 மணிக்கு நான் கிளம்பி போய் மரிக்க நான் வெளியே வரும் பொழுதுதான் என் நண்பரை சந்திக்க இன்னொருவர் வந்தார். அவர் என்னை சந்தித்தார், இந்த ஊற்றை பற்றி எனக்கு சொன்னார், என் வாழ்க்கை மாறினது. அல்லேலூயா. ஆகவே இந்த ஒரு ஊற்று என்ன வேலையை செய்யும் தெரியுமா? அழுக்கை கழுவும். இதுல 2 வார்த்தை போட்டிருக்கு பாருங்க. பாவத்தை கழுவுனா போதும்னு சொல்லியிருக்கலாம்ல, ஆனா அதுல வசனம் தமிழ்ல ரொம்ப அழகா போட்டிருக்காங்க, பாவத்தையும் அழுக்கையும் கழுவும். இது என்ன தெரியுமா? அழுக்கு, நீங்க ஏசி ரூம்ல வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தா கூட சட்ட காலர்ல என்ன வந்துடும்? அழுக்கு வந்துடும். எப்படிங்க வருது? ஏன்னா நம்ம உடம்புல கொஞ்சமாவது வியர்வை அதில் கண்டிப்பா வரும். அந்த வியர்வை படும் பொழுது நிச்சயமா வந்து அது தினந்தோறும் வரக்கூடியது. பாவம் ஒருவேளை நாம் செய்திருக்கலாம், செய்யாதிருக்கலாம், ஆனால் அழுக்கு தினந்தோறும் நம்முடைய சரீரத்திலிருந்து வெளியே வரக்கூடியது. இந்த 2ஐயுமே அந்த ஊற்று கழுவக்கூடிய வல்லமை உடையது. ஒரு நாளிலே நாம் பாவத்திற்கென்று நாம் கழுவப்பட்டோம். ஆனால் தினந்தோறும் நாம் செய்கிற சிறிய தவறு, விழுந்து போன வாழ்க்கை, தவறி போன ஜீவியம்,
இவைகளும் அந்த ஊற்றிலே கழுவப்பட வேண்டும். அதனாலதான் வேதம் அழகாய் தமிழிலே மிக அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் இதை சொல்ல வேண்டும் என்றால் the sins and the transgressions என்று சொல்வார்கள். நான் செய்கிற பெரிய பாவங்கள், நான் செய்கிற அக்கிரமங்கள், இந்த ரெண்டையுமே தேவன் கழுவுகிறார். இதை பூரணமாய் கழுவுகிறார். என்னுடைய மனசாட்சியிலே நான் செய்கிற காரியங்களையும் கர்த்தர் கழுவுகிறார். என் கரங்களிலே நான் செய்கிற அழுக்குகளையும் தேவன் கழுவுகிறார். இந்த காலை வேளையிலே எருசலேமுக்குள் நீங்க வந்திருந்தாலும் முதல் கேள்வியே, இந்த திறக்கப்பட்ட ஊற்றிலே கழுவப்பட்டிருக்கிறோமா? பாவம் கழுவப்பட்டிருக்க வேண்டும், அழுக்கு கழுவப்பட்டிருக்க வேண்டும். இந்த இரண்டும் நடந்தால் போதும், நீங்கள் நதியாய் மாறிவிடலாம். அல்லேலூயா.